வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி சனி பகவானுடைய தன்னுடைய வீடான கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமடைகிறார். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை வக்ர நிலையில் தான் இருப்பார். அதாவது 139 நாட்கள் சுத்த வாக்கிய பிரகாரம். அப்போது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க 100% ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா ஒரு சில கிரகங்கள் பாதகமான பலன்களை கொடுக்கும், ஒரு சில கிரகங்கள் சாதகமான பலன்கள் கொடுக்கும். அப்போது ரிஷபராசிக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரானா, ரிஷபராசிக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் வேறு எந்த கிரகமும் கொடுக்காது. மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் ரிஷபராசிக்கு சனி பகவான் மட்டுமே. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் தான் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார். அதாவது குபேரர் பிறந்த நட்சத்திரமான குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. அப்போது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருப்பதால் 100% அவர் சாதகமான பலன்களை தான் தருவார். ரிஷபராசி நண்பர்களுக்கு சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். சில ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க, ஜென்ம குருவாக இருக்கே, ஜென்ம குரு நல்லது செய்யாதே அப்படின்ட்டு. ஆனால் இந்த தருணத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகம், 7வது பாவகம், 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தால் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் 100% உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுய தொழில் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்த துறை செட் ஆகுமோ அந்த துறையில் நீங்கள் சுய தொழில் செய்யலாம். நம்ம ஹோட்டல் கடை வைக்கணும் நம்ம சாதகத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சரி வருமா? இல்லை வெளிநாடு போனால் சரி வருமா? வாகன தொழில் செஞ்சால் சரி வருமா? அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன விதிக்கப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சம், அதை நோக்கி போனால் தானங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் இல்லையா? அப்போது சுய தொழில் செய்கிறதுக்கான அனுகிரகங்கள் அனுகூலம் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தந்திருக்கு. அது எந்த மாதிரி செய்யணுன்றது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பயன்படுத்திக்குவாங்க. அதுபோக ஏற்கனவே தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ரொம்ப நட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, ₹1 குதிரை வாங்கிட்டு வந்து ₹1.5 பில்லு போட்டு விற்கிறது 3/4 ரூபான்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, வாங்கிட்டு வந்த பொருளை விட நான் கொடுக்கறது குறைவாக இருக்குதுங்க, சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேர காலத்தால் 100% உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சாதகமான பலன்களை கொடுக்கும். இல்லை சார், நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இடமாற்றங்கள் ஆகலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா 100% இந்த நேரத்தில் இடமாற்றங்கள் ஆகலாம். ஏன்னா ரிஷபராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும், இடமாற்றங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாசல் வாங்கணும் அப்படின்றது கனவாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்படியே கனவாகவே போயிடுமா? என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு வீடு வாசல் என்னால் வாங்கிட முடியாதா அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் உங்கள் ராசியில் பயணிக்கக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பார்க்குது. அப்போது 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் 12வது பாவகத்தில் தான் இருப்பார் சனி பகவான் வக்ரம் அடைந்த தருணத்தில். அப்போது
பூமிகாரகனாகப்பட்ட செவ்வாய் 12வது பாவகத்தில் இருக்கையில் 10வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதி சாரம் வாங்கி 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தால் 100% மண்மனை வாங்கிறதுக்கான யோகம் ஏற்படும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்க்கிறார். 4வது பாவகம் அப்படின்றது யார் அப்படின்னா, அதாவது நம்ம சுபஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. சுபஸ்தானாதிபதினா பூமிஸ்தானம். வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பீரியடில் இருக்கும். அல்லது மண்மனை வாங்குறதுக்கான யோகமும் இந்த தருணத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கும். நிறைய நண்பர்கள் சாதிக்க போகிறீங்க. இது வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் சாதிக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் இருக்கும். சாதனை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒரு வீடு வாசல் வாங்கிட்டா இதுவே மிகப்பெரிய சாதனை சாமி சொல்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கிட்டா இதுவே எனக்கு மிகப்பெரிய சாதனை. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணாவே எனக்கு சாதனை தான் சாமி அப்படின்ட்டு. ஏன்னா 10 வருஷமா 12 வருஷமா 13 வருஷமா வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இது வரைக்கும் எனக்கு செட் ஆகலை. நான் பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுங்க, என்ன பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடந்ததுங்க, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே செய்து விட்டனுங்க பரிகாரம்ட்டு. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது. இது வரைக்கும் நான் எங்கே ஆரம்பிச்சனோ அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க. சங்கடப்பட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் நல்லா இருக்கும். என்ன காரணம்? திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் 12வது பாவகம் அயன சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சனி பகவானுடைய சாரம் வாங்குறார். அதுபோக அந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த திருமண ஸ்தானத்தையும் பார்ப்பார். திருமண காரகன் சுக்கிரன் திருமண காரகனுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி 12வது பாவகம் அயன சுகஸ்தானத்தில் இருந்து 8வது பார்வையாக திருமண ஸ்தானம் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீடான விருச்சிகத்தை ரிஷபராசிக்கு 7வது பாவகத்தை பார்ப்பார். அந்த தருணத்தில் 100% திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். அதுவும் இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும் பொழுதே. எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருந்து பார்ப்பாரு. அப்போ திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாவையும் பார்க்குறாரு சனி பகவான். திருமண ஸ்தானம் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு 7வது பாவகத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுங்களா திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகிறதுக்கு? திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கினா மட்டும் போதுமா? திருமணம் நடக்கலையன்ற கவலை ஒரு பாதி பேருக்கு இருக்குது. அப்படின்னா திருமணம் நடந்துட்டு ஏன்டா திருமணம் பண்ணோம், எதுக்குடா திருமணம் பண்ணோம் அப்படின்ற கவலை ஒரு சிலருக்கு இருக்குதானே செய்யுது. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, காதலர்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடு, பறக்க பாடுபடுற பாட்டுக்கு தகுந்த பலன் கிடையாது, உழைப்பு இருக்குது உயர்வில்லை, சந்தோஷம் கிடையாது, ஏன் சங்கடப்பட்டு இருக்கிற அந்த ரிஷபராசி நண்பர்கள் இருக்குதானே செய்கிறீங்க. அப்போது உங்களுடைய 2 பேருடைய அந்த கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு, காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருந்தாலும் இந்த தருணத்தில் சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. பொதுவாக இந்த பிரபஞ்சம் ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாதுங்க. யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அவங்க பொழப்பு அவங்க பொழைச்சிக்கிடலாம். ஆனால் நாம் உழைப்பு போடும்போது அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு தரக்கூடிய நேரத்தை மட்டும் இந்த பிரபஞ்சம் கொடுத்தா போதுமானது. ஓடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். யாரும் சோம்பேறித்தனமாக உட்கார்றதுக்கு நினைக்கல, ஓடுறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கோம். ஆனால் நம்மளுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கணும். இல்லை, ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா அந்த 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றதில்ல. இல்லை, அதில் ஒரு பிள்ளை தானே, ஒத்த பிள்ளை தானே முன்னுக்கு வருது. அப்போ முயற்சி மட்டும் இருந்தால் போதாது. இல்லை, முயற்சியோட நம்மளுடைய கிரக அமைப்புகளும் சாதகமாக இருந்தால் தானங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அந்த மைதானத்தில் ஓடக்கூடிய அந்த 10 பிள்ளைங்களும் அதே முயற்சி தான் பண்ணுறாங்க. யாரும் முயற்சி பண்ணாமல் இல்லை, அதே எஃபைட் தான் போடுறாங்க, அதே வேகத்தில் தான் ஓடுறாங்க. ஆனால் அதில் ஒத்த பிள்ளை தான் ஜெயிக்குது. அதுக்கு காரணம் அந்த ஒத்த பிள்ளையுடைய உழைப்பும் அந்த ஒத்த பிள்ளையுடைய கிரக அமைப்புகளும். அந்த மாதிரி இந்த தருணத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமாக இருக்க போகுது.
ஐயா யூடியூப் சேனலில் எல்லாரும் இப்படி தாங்க ஐயா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போனால் விட்டுட்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. நான் சொல்லி உங்களுடைய வாழ்வாதாரம் மாறணுன்ற பிரார்த்தம் இருந்தால் தான், விதி இருந்தால் தான் மாறப்போகுது. இன்னைக்கு என்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நீங்களும் நினைக்கல, உங்கள் கண்ணில் நான் படுவேன்னு நானும் நினைக்கல. விதி இருந்தால் தான் ஒரு செயல், ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படும். அப்போது இந்த நேர காலத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும், முயற்சி பண்ணுங்க. மண்மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, திருமணமானவங்க பிரிஞ்சு போனவங்க மீண்டும் இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிரந்தரமாக பிரிஞ்ச நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேலை வாய்ப்பில் நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை வேலை வாய்ப்பில் மாற்றங்கள், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகுமா சார்? பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நான் முழுக்க சொல்கிறது, நீங்கள் சம்பாதிப்பீங்கன்னு சொன்னேன், கரெக்டு. ஏன் சாதிப்பீங்கன்னு சொன்னேன், வாகனம் வாங்குவீங்கன்னு சொன்னேன், வீடு வாசல் வாங்குவீங்கன்னு சொன்னேன். ஆனால் 10 காசு மிச்சம் பண்ண முடியாது, பார்த்துக்கிடுங்க. ஏன்னா லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தான் தொழில் ஸ்தானாதிபதி இருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, விரயஸ்தானாதிபதி சேர்ந்துருக்கார் அந்த நேரத்தில். அப்போது நாம் 5 வந்தாலும் நமக்கு நிற்காது, 50 வந்தாலும் நமக்கு நிற்காது, 5000 வந்தாலும் நிற்காது. நிற்கலைனாலும் போகட்டும் சாமி, கடனை கட்டலாம், ஒரு மனம் வாங்கலாம். அத்தியாவசியம்னு ஒன்று இருக்குது, ஆடம்பரம்னு ஒன்று இருக்குது. ஆடம்பரமாக இருக்கிறோமோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களை நம்ம வாங்கிக்கிடணும். ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டருக்கு நான் பஸ்ஸில் போயிட்டு வரணுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் 4 பேர் நம்ம வீட்டில் இருக்கோம், ஒரு காரு வாங்கிக்கலாமா? அது அத்தியாவசியமாக ஆடம்பரமானு கேட்டிங்கன்னா அது ஆடம்பரம் சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது அத்தியாவசியமாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஒரு மனம் வாங்கிறது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இந்த நேர காலங்கள் அமையும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே உயர்வு வரப்போகுது. 10 ரூபாய் உழைப்பு போட்டுட்டு 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க்கு. அதுக்கு நம்ம லாக்கிப்படுவோமா? லாக்கிப்பட மாட்டோம். 100 ரூபாய்க்கு உழைப்பு போடுறோம், 100 ரூபாய் உயர்வு வருமா? கண்டிப்பாக வரும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதாவது ஆனி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்னு சொல்லியிருக்கேன். வீடு வாசல் மண் மனை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் அமைச்சிக்கிடணும் அப்படின்னா ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு மண்மனை அமைய போகுது. ஆவணி மாதத்தில் வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் வரப்போகுது. ஆவணி மாதம் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஆவணி மாதம், தமிழில் ஆவணி மாதம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான செயல்கள் செய்கிறதுக்கான பிரார்த்தத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த நேரம் சாதகமாக இருக்குது, எந்த நேரம் பாதகமாக இருக்குது, எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, காற்றடிக்கும் போது தான் நம்ம தூத்திக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும். சரியா? வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத விஷயமா அப்படின்னா வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கிற விஷயம் தானுங்க. நம்ம உடம்புல இருக்கிற உசுறு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். யார் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியாது. இருக்கிற காலகட்டத்தில் நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கிக்கிடணும். எந்த நேரத்தில் நிம்மதி வரும், எந்த நேரத்தில் சங்கடம் வரும்ன்றது பார்த்துக்கிறதுக்கு தான் ஜோதிடம். ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் பொய்யா இருந்தால் நம்ம முன்னோர்கள் மெனக்கட்டு இந்த அளவுக்கு இந்த பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது. பார்த்துக்கிடுங்க. அப்போது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.